Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட் ரெசிபி தாங்க. ரோட்னா என்னன்னு தான யோசிக்கிறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ரோட் ரெசிபின்றது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட் கூட சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு ரொட்டி மாதிரி இருக்குங்க. அதனாலே ரோட்டுன்னு பேர் வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் இது முஹர்ரம் அன்னைக்கு ஸ்பெஷலாக இது பண்ணுவாங்க. வாங்க ரோட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் 10லேருந்து 15 பாதாமை சேர்த்துக்கலாம். இதே போல் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சார பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரை கோகோனட் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ட்ரை கோகோனட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் கலர் கொஞ்சம் மாற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம 1 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நம்ம நரன்னு அரைக்கணும், ரொம்ப மாவு போல் அரைச்சிடக்கூடாது. இப்போ அகெயின் ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவு ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரவையை நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் இது பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ரவையோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்காண்டி ரவை ரொம்ப கருகிடவும் கூடாது. லைட்டாக கலர் மாறும், பச்சை வாசனை நல்லா போகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் அகைன் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண அதோட கலரும் கொஞ்சம் லைட்டாக மாறும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணோன்னா டக்குன்னு கருகிரும், அதனால ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கே கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது நம்ம எந்த பவுலில் ரவையை எடுத்து வச்சோமோ அதே பவுலில் இந்த கோதுமையை நம்ம சேர்த்துடலாம். இப்போது ரவையும் கோதுமையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம் இல்லையா நட்ஸ் எல்லாமே, நான் நரன்னு அரைச்சிருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கப் அளவு ஜாகரி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவையும் கோதுமையும் எடுத்தீங்களோ அதே கப்பு நிறையா நான் ஜாகரி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றும் போது வெல்லம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு அளவு கரெக்டாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் ஊற்றுங்க. அது இல்லாமல் நம்ம ரவையும் சேர்த்துருக்கோம். சில ரவை நிறையாவே தண்ணி எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ கரெக்டாக பதம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க.
10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த சைஸில் நம்ம மாவு எடுத்து நல்லா பால் பால் உருட்டி இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தட்டை போல் நம்ம தட்டக்கூடாது. நார்மலாக நம்ம அதிரசம்லாம் ஒரு சைஸில் இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் தட்டிக்கலாம். அதுக்காண்டி ரொம்ப மெல்லிசாக நீங்கள் தட்டிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா நம்ம சேர்த்துக்கலாம். இது மேலே பொடியை கட் பண்ணி வச்ச பாதாமை நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சாரப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நடுவில் நான் ஒரே ஒரு பிஸ்தா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தட்டினதை இது மேலே வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லாமே அதில் ஒட்டிடும். அதுக்காண்டி ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப மெல்லிசாவும் ஆகிடக்கூடாது. அதனால் பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்செப்ட் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாவு மேலே நல்லா ஒட்டணும். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் மாவு எல்லாமே நம்ம ஒன்றொன்னா தட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் தட்டும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே கரெக்டாக தெரிஞ்சிடும். ரொம்ப ஹார்டாக வருதுன்னா நீங்கள் அகெயின் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்களால் சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுற பதத்தில் வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது சம்டைம் உடஞ்சிரும். அது கரெக்டான பக்குவத்துலேயே நமக்கு வராது. அதனால நீங்கள் இதை தட்டும் போதே கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் தட்டுங்க. நீங்கள் பாதாம் தான் போடணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸும் இதில் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒன்றொன்னா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் 2-3 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம். இப்போலேருந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. இது லோ ஃப்ளேம்லேயே வேகணும். ஒரு பக்கம் வேகிறதுக்கு 10 நிமிஷமாவது எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக இது வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஆனால் 20 நிமிஷமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு டீஸ்பூன் நெய் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு 1 கப்பு ரவையும் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்து எடுத்தது. டோட்டலாக 6 ரோட் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரவையும் கோதுமையும் சரிக்கு சமமாக அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்றது அதோட ஸ்மெல்லு வச்சு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா நல்லா ஸ்மெல் வரும். அந்த வெந்திருக்குன்ற ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா வெளியில் நல்லா வெந்துடும், ஆனால் உள்ளே வந்து சரியாகவே வெந்திருக்காது. அதனால தான் நான் உங்களை வந்து லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். இது சில பேர் வந்து ஓவன்லேயும் பண்ணுவாங்க. நான் வந்து தவாவில் எப்படி பண்ணணுன்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் போடுறனால அது இல்லாமல் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ஒரு டைப் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 10-15 நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இது ஒரு ஹெல்த்தியான பெஸ்ட் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி தாங்க இருக்கும். ஈவினிங் டைம் வந்து நார்மலாக பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.